கிறிஸ்துவிலே மிகவும் பெரியமானவர்களே, 12/7/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தல்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விளைக்கிறவரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய நீதியின் வலது கரத்தினால் இவரை தாங்கி வழி நடத்தும்படி நீ செய்தல்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபை இவரை விட்டு மாறாமல் இருக்கட்டும். செய்கிற காரியங்கள், செல்கிற இடங்கள் எல்லாவற்றும் தேவ மகிமை காணும்படி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆக இந்த நாள் முழுவதும் நிறைவின் ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கை இருக்கட்டும். என் தேவனுடைய நன்மையானது இவருடைய வாழ்க்கை இந்த அர்த்தத்தை செய்யும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி எழுதப்படக்கூடிய வார்த்தை மீது உமக்குள் எப்போதும் மகிழ்ச்சியா இருந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்துக் கொள்ளட்டும். சகல நன்மையும் கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 12/7/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தை வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்க. ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை தரும்படியாக நீ செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதோடு இந்திய தேசம் எழுப்பதில்லை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்பதில்லை தருவீராக. எழுப்பதில்லை கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, அடர்ந்தவங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் வளர முடியும் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.